Hello Ajis, welcome to last video of 2024. குனியோக்கு இன்னொரு வருஷம் பிறந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தான் கஷ்டம், அப்புறம் செத்துடலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் நான் ரீசிரியாக்ஷனோட ஆரம்பித்தேன். இந்த வருஷத்தோட எண்டிங்லேயும் நான் ரீசிரியாக்ஷன்லேயே முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் வந்திருக்கிறேன். இல்லை புரியல. ஸோ இந்த வீடியோட டைட்டில் என்னன்னா நியூ இயர் மீம் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் 2020. நியூ இயர் கொண்டாடிட்டு இருப்பீங்க, ஆனால் எனக்கு இப்போ நியூ இயர் இல்லைப்பா. சார் ஜனவரி 31 வந்தா தானே சார் நியூ இயர் கொண்டாட முடியும். இங்க என்ன நடக்குது சார்? ஜனவரி 31 வந்தால் சார் நியூ இயர் கொண்டாட முடியும். சோரா பேசாம வீடியோக்குள்ள பார்த்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் 1 செகண்ட் ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு நான் லாட்ஸ் ஆஃப் செருப்படி கொடுத்துருக்கலாம். ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். நெக்ஸ்ட் இயர் இதோட நல்ல இயரா அமைய என்னோட வாழ்த்துக்கள். ஜனவரி 31 வரும்போது நியூ இயர் கொண்டாடுறீங்கன்னு கேக்குற மாதிரி இருக்கு சார். ஜனவரி 31 வந்தா தானே சார் நியூ இயர் கொண்டாட முடியும். ஒரு அதாவது ஒரு மாடு அதுவும் லிவிங் பிங் தான் தம்பி. ஆரம்பிக்கலாமா? இது புதுசு. நீ என்ன பண்ற? இருக்கிற ஒரு லைஃப் நீ நல்லா என்ஜாய் பண்ணணும். அதுக்கு நடுவுல எவனாவது குறுக்க வந்தான்னு வெச்சுக்கோ, போட்டு ஒரே வெட்டு. எப்படி ஒரே வெட்டு? ஏய் பயமா அது கடிச்சு. அர்ஜுன் அப்பா கிட்ட ஏதாவது சொல்லணுமாப்பா? நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? அதெல்லாம் ஜம்மன விளக்கு வச்சு விட்டு போயிட்டு போ. முடிச்சுட்டீங்க போ. அவ்வளவுதான் நம்மள மோஸ்ட் மில்கேட் மீம்னா அது இதுதான் 2024லயே. அவ்வளவுதான் நம்மள முடிச்சுட்டீங்க போங்க. அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. நானால ஒண்ணுமே ஜம்மன எழுதி கொடுத்துட்டாங்க, நீ ஓம்புங்க உட்கார்ந்து. வருஷத்துல மொத்த நாளே அவங்க ராசிக்கு தப்பா போட்டா மனசு கஷ்டப்படுவான்னு சொல்லி எல்லா ராசிக்கும் நல்லதா போட்டிருக்கீங்க பாத்தீங்களா? அந்த மனசு தான் கடவுள். ஏன்டா நான் ஜோசியமே தப்பு, அதை நம்பாதீங்கன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கிறேன். அதை நம்ப மாட்டீங்க. காலண்டர்ல போடல ராசியில தான் நம்புவீங்களா? என்ன நடக்குது? எந்த ஊரியா நீங்கலாம்? எவன் உங்களுக்கு வேலை கொடுத்தா? ஜனவரி 31 வந்தா தானே சார் நியூ இயர் கொண்டாட முடியும். இது என்ன பிரதர்? இதுல என்ன காமெடினா, அவன் ஜனவரி 31 தான் நியூ இயர் கொண்டாட முடியும் சிம்பு சொல்றப்ப அவன் ஆமா சார் அங்க இருந்து ஒருத்தர் சொல்லுவான் பாத்தீங்களா? பண்ணி வைக்கிறவங்க பூரா பக்கத்துல வச்ச பத்தியா? என் புத்திய சப்பல்ஸ்ல மறுபடியும் லவ் கிவன் என்கிட்ட ப்ராப்ளம் பண்ண மாட்டியே. இது வரைக்கும் காசுக்கு மரியாதை, இனிமேல் காசுக்கு மரியாதை. பத்தா எனக்கு ராசிலாத பொண்ணு போது உண்மை காதலி. சார் நான் அடுத்த வருஷம் பிடிச்சிக்கிறேன். ஒரு வருஷம் போயிடுச்சு. ஒரு வருஷம் போயிடுச்சு, அடுத்த வருஷம் பண்ணி என்ன பண்றது? ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நடங்கடா 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 நடடா. ஏய் டேய் டேய் ஒண்ணாடா. டேய் உன்னதான்டா. என்ன ஃபீலிங்? என்ன ஃபீலிங்கா? ஃபீலிங்கா கேக்குறேன். எனக்கு தான்டா ஃபீலிங். போடா போடா. இதுல ஒண்ணும் குறைச்சலடா, இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. ஐயோ ஐயோ அந்த ரசத்திலே ஆகிட்டாங்களே. ஐயோ அம்மா சுத்தமா என்னாச்சு? என்ன ஒண்ணாச்சு? போங்கடா போ. எனக்கு எந்திரிக்க தெரியும். இறங்கி ஏதாவது செய்யலாமான்றாலும் போகிறது, அந்த அளவு போகிறது. மற்றவங்களுக்கு வருதா அப்படின்னு எனக்கு தெரியல. அதை பற்றி பெருசாக பேச வேணாம், நிறைய பேர் சொல்லுவாங்க. கிளாஸாக இருக்க டேரக்டர்ஸ் அதை பற்றி கவலையப்பட மாட்டாங்க. பட் உண்மையிலே எனக்கு இறங்கி ஐயா தண்ணி கேன் போட வந்தேன். மாணிக்க லாரன்ஸ் வீடு அது. தம்பிக்கு சோறு இல்லன்ட்டாங்க நம்மளே. நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ.
அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி முஞ்ச அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அச்சாம்பார் மேல கட்ட பறகுது கொட்டை தெரிக்குது பகையில்லாம போறீங்க யோக்கிய நார பயில வளைச்சு வளைச்சு குத்திருக்கானயா. டேய் 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 ஹாப்பி ஹாப்பி நீங்கறே பிரச்சனை எல்லாம் போவது உண்மை சொல்றா யாத்தா செத்துமா சிரிக்கலாம் பறக்கலாம் வேணாம்டா என் பொண்டாடி செத்துமா எல்லாமே இனிமேல் நல்லா தான் நடக்கும். நான் ஏற்கனவே வந்து கொடுக்கடா. அட என்னன்னா நீங்க புடிச்ச மாதிரி நம்ம லைஃப் மாறும். எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ இப்படி நம்பிக்கை இல்லன்னு சொல்லுவேன்னு தெரிஞ்சதா இங்க பாருங்க. 7:30 சனி உள்ள கொடுத்து சுபகாரியம் எல்லாம் முடிச்சு கொடுக்கும். சுறுப்புக்கு பங்கம் இல்லாம பார்த்து என்ன எருமையில எதுக்கு வர்றா? எத்தனை வருஷமா நீங்க கெஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க 2025 எதை நம்புறீங்களோ இல்லையோ தயவு செஞ்சு இந்த ஜோசியத்து மேல இருக்கிற நம்பிக்கையும் மூட நம்பிக்கையையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு நீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சு ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் தான். பண்றப்ப தெளிவா பண்ணுங்கடா. நீங்க தப்பா பண்ணிட்டு அப்புறம் இவனாலதான் வந்து எல்லாமே நாசமா போச்சுன்னா வந்து சொல்லிட்டு இருக்காதீங்க. ஸோ ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப், டோன்ட் பிலீவ் எனி மூட நம்பிக்கைஸ். ஓகே ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதான் மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பில கோர்த்துட்டு போறாராமா. ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டன்ல கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் ஹாப்பி நியூ இயர் டு ஆல்.